இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஃபுல்லாக மார்பிளில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ மார்பிள் ஒரு வீட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃபுல்லாக மார்பிள். நைட் வியூவில் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்பிள் க்ளோ ஆகும். அப்புறம் ஒரு க்யூட் என்ட்ரன்ஸ் லாபி வித் கேன்டிலிவர்டு ஸ்டெப்ஸு. ஈவன் அந்த பாட்டம் ஆஃப் த ஸ்டெப்ஸு கூட மார்பிளில் கவர் பண்ணியிருக்கோம். டபுள் ஹைட் லிவிங் ரூம். அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவல்லேருந்து செகண்ட் ஃப்ளோரை பார்க்கும்போது அப்படியே நீங்கள் ஃபால் சீலிங் வரைக்கும் பார்க்கலாம். கம்யூனிகேஷன் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த லிவிங் ரூமில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டிவியோட ஃபீச்சர் வால் அப்படியே டபுள் ஹைட்டு இட்டாலியன் ட்ரவர்டினோ மார்பிளில் ஃபினிஷ் பண்ணி பியூட்டிஃபுல் பேட்டர்னில் பிவல்டு கிளாஸ்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு ஃபென்டாஸ்டிக் கிச்சன் அட்டாச்ட் வித் டைனிங். ஸோ மச் ஆஃப் டே லைட். கிச்சன் கவுண்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷலாக ஒரு சிங்கிள் பிளாக் ஆஃப் ஸ்டோனில் பண்ண மாதிரி குவாட்ஸ்லேயே ஃபினிஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கன்சீல்டு ஃப்ரிட்ஜு கிச்சனில். ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. தேர்ட் ஃப்ளோர் பென்ட் ஹவுஸ் ஃபுல்லாக ஒயிட் கலர். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்ஸ் எல்லாமே ஒயிட் கலர் மார்பிள். சீலிங்கும் ஒயிட் கலரில் இருக்கிறனால ஃபுல் ஃப்ளோர் ஒயிட் கலர் தீமில் பண்ணியிருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஜூலியட் பால்கனி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவே எப்படி பால்கனியாக மாற்றுறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஆஃபீஸ் ரூம் வித் பியூட்டிஃபுல் அட்டாச்ட் கோர்ட்யார்ட். ரிச் அமெரிக்கன் வால்நட் வெனீர் ஃபுல் ஹவுஸில் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வெரி கிளாசி PU ஃபினிஷ், வெரி எக்ஸ்க்ளூசிவ் ஃபினிஷ். எல்லாம் டோர்ஸு, வார்ட்ரோப்ஸு எல்லாத்துலேயும் இது அமெரிக்கன் வால்நட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டைனிங் பக்கத்தில் ஒரு கார்னரில் க்யூட்டாக ஒரு பூஜா ஏரியா ரொம்ப அழகாக வந்திருக்கு. கன்சீல்டு டோர் ஃபார் த காமன் டாய்லெட். அந்த டாய்லெட் எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு கன்சீல் ஆகிருக்கு. கேமிங் ஏரியாவில் ஒரு ரிமோட் கண்ட்ரோல்டு ஸ்க்ரீன் போட்டுட்டு அது ப்ரொஜெக்டர்லேருந்து பார்க்குற மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். எல்லாமே டச் ஸ்விட்சஸ், கம்ப்ளீட் ஒயர்டு ஆட்டோமேஷன். ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். 10 kW சோலார் பேனல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டெரஸில். காஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங்கோட ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் இன்டீரியர் எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறீங்க. இந்த ஹவுஸுக்கு டீட்டெயில்டாக நான் காஸ்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். பக்கம் வந்திருக்கோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் வெரி சென்டர் ஆஃப் த சிட்டி. வள்ளுவர் கோட்டம்க்கெல்லாம் ரொம்ப கிட்ட இருக்க ஏரியா. ஸோ இந்த பிளாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 feet ரோட்டில் இருக்குது. இந்த பிளாட்டோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொன்னால், பிளாட்டோட சைஸ் 30 feet, டெப்த்து பார்த்தீங்கன்னா 85 feet, ஆல்மோஸ்ட் 2800 square feet. மெயினாக வந்து நம்ம உள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடு எப்படி டிசைன் பண்ணோம், ஒவ்வொரு ரூமும் வந்து கிளையண்ட்டுக்கு நாங்கள் என்ன ஆப்ஷன் கொடுத்தோம், 3D வியூவில் என்ன ஆப்ஷன் கொடுத்தோம், அது எப்படி ரியலிஸ்டிக்காக வந்திருக்கு அப்படின்னு காட்டுறது இந்த வீடியோவோட மெயினான நோக்கம். அதுக்கு முன்னாடி இந்த எலிவேஷனை பார்த்துடலாம். இந்த பில்டிங்கோட அகலம் பார்த்தீங்கன்னா 25 feet தான். ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து ரொம்ப மேசிவாக தெரியும் பில்டிங் பார்க்குறதுக்கு. ஏன்னு சொன்னால் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் கம்மி, எல்லாம் ஹியூஜ் ரூம்ஸு, எல்லாமே பெரிய பெரிய ஏரியாஸு. அதுக்கு முன்னாடி எலிவேஷன் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எலிவேஷனுக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கிளையண்ட் கொடுத்தோம். கிரவுண்டு ஃப்ளோர் ப்ளஸ் 3 floors, 4 floors ஹைட்டு. ஆனால் ஃபைனலாக வந்து இட்டாலியன் மார்பிள் தான் வந்து ஃபுல்லாக எலிவேஷனில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன விஷயம் சொன்னால், பிளாஸ்டரிங் ஃபுல்லாக பில்டிங்கில் பண்ணி பெயிண்ட் பண்ணிங்கன்னா என்ன ப்ராப்ளம், நீங்கள் ரெகுலராக பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் 10 years ரொம்ப ஹை குவாலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 10 yearsக்கு ஒரு தடவை நீங்கள் பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் இட்டாலியன் மார்பிள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட் பெயிண்ட் நீங்கள் பண்ண தேவையே இல்லை. பில்டிங் எண்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதே நாங்கள் சூஸ் பண்ணுற மார்பிள் பார்த்தீங்கன்னா, இட்டாலியன் மார்பிளில் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறது ட்ரவர்டினோ. ஏன்னா ட்ரவர்டினோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்பிள் கிடையாது, அது சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல். அதனால வெரி மச் சூட்டட் ஃபார் எக்ஸ்டீரியர். கிளையண்ட்டுக்கு நாங்கள் 4-5 ஆப்ஷன் கொடுத்தோம். அதில் ஒரு ஃபைனலா கிளையண்ட் சூஸ் பண்ணாரு. அதுல ஆனா ஸ்லேட் ஸ்டோன் ஃபினிஷ் இருக்கு. ஃபுல்லா அந்த ஸ்லேட் ஸ்டோன் ஃபினிஷ் எடுத்துட்டு ஃபுல்லா மார்பிளா கொடுத்திருக்கோம். மார்பிள்ல பியூட்டிஃபுல் ஹரிசாண்டல் கிரெயின்ஸ் கொடுத்திருக்கோம். சோ அதுலயும் சூஸ் பண்ண மார்பிள் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இட்டாலியன் மார்பிள் அப்படிங்கறனால பியூட்டிஃபுல் லுக் வந்திருக்கு. பிளஸ் வந்து சின்ன சின்ன பால்கனிஸ் அப்படிதான் கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் எலிவேஷனுக்காக கொடுத்ததுதான். பால்கனிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கீழே உடன் ஃபினிஷ் டிசைன்ல கொடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் எலிவேஷனோட முக்கியமான ஃபீச்சர்ஸு. இது வந்து ஆட்டோமேட்டிக் கேட்டு, ரெகுலர் கேட் மாதிரி இது ஸ்லைட் ஆகாது. ஸோ ஒரு யூனிக் கேட்டு, ஃபோல்டிங் அண்ட் ஸ்லைடிங் கேட்டு எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த கேட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங். இது ஆக்சுவலாக பிளாட்டோட விட்த் ரொம்ப ஜாஸ்தி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் கேட் போட முடியாது. ஏன்னா கேட் ஸ்லைட் ஆகி அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு இடம் வேணும். இந்த கேட்டுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் தேவையில்லை. மேக்ஸிமம் விட்த் கார் பார்க்கிங் நாங்கள் அச்சீவ் பண்ணலாம். இந்த கார் பார்க்கிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கார் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேட் வந்து ஓப்பன் ஆகிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் விட்த்துக்கு வந்துட்டு உள்ளே ஓப்பன் ஆகாது, வெளியில் ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் கிரனைட்டு, கிளாசி ஃபினிஷிங் இருக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃப்ளாட் ஏரியா. கார் பார்க்கிங்கில் லெப்பத்ரோ ஃபினிஷில் போட்டிருக்கோம். சேம் கிரனைட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லெப்பத்ரோ ஃபினிஷும் கிளாசி ஃபினிஷும் மிக்ஸ் ஆகி வரும்போது இது ஃபுல்லாக இந்த பார்க்கிங் பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்லோப் தான் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக தெரியாது. தண்ணி எதாவது வந்தாலும் வெளியில் போயிடும்.
பட் வெளியில் பெய்கிற மழை பெய்யுறது செட்பேக்கில் இருக்கிறது அப்படியே ஓடிடும் தண்ணி, உள்ளே வராது எங்கேயுமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங் ஒரு 2 ஹியூஜ் கார்ஸ் ஈஸியாக நிறுத்தலாம். கொஞ்சம் டைட்டாக நிறுத்திங்கன்னா 3 கார் கூட நிறுத்தலாம். இன்னொரு காருக்கு இந்த பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். சின்ன கார் ஏதாவது நிறுத்தலாம். கார் பார்க்கிங்கில் இருக்கிற பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் லக்ஸரி ஃபினிஷுக்காக மார்பிளில் ஃபினிஷ் பண்ண மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் லக்ஸரி மட்டும் இல்லை, மெயின்டெனன்ஸ்க்காக. ஏன்னா இந்த பில்லர்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து கம்ப்ளீட்டாக இட்டாலியன் மார்பிள் ட்ரெவர்டினோவில் ஃபினிஷ் பண்ணதுனால அப்படியே வந்து உங்களுக்கு இந்த பில்டிங்கோட லைஃப் 100 இயர்ஸ்னால் 100 இயர்ஸ்க்கு ஒன்றுமே ப்ராப்ளமே வராது. சீலிங்கில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த ட்ராப்ஸ் கூட சைடில் இருக்கிற ட்ராப்ஸ் எல்லாமே இட்டாலியன் மார்பிளில் பண்ணி அதோட பாட்டமில் கூட பாருங்களேன் இட்டாலியன் மார்பிளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஹில்ட்டி யூஸ் பண்ணி ஆங்கர் பண்ணி கம்ப்ளீட்டாக அது உங்களுக்கு தெரியாத மாதிரி வந்து பியூட்டிஃபுல் லேயிங் டீம்ஸை வச்சு நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணதுனால அப்படியே வந்து ரிச்னஸ் கிடச்சிருக்கு. தென் உடன் சீலிங், பிவிசி சீலிங் தான் இது. ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இந்த வீட்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ண அமெரிக்கன் வால்நட்டுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி அப்படியே பிவிசி சீலிங் ஃபுல்லாக கொடுத்துட்டு ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்ததுனால நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நுழையிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் வில் வெல்கம் யூ வென் யூ என்டர் இன் டு த ஹவுஸ். ப்ளஸ் ஃபுல்லாகவே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ட்ரெவர்டினோ மார்பிள் தான் எல்லா இடத்துலையுமே. அதனால் எல்லாமே ரிச்சாக ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது. ப்ளஸ் கிளையன்ஸும் இந்த சைட் செட் பேக் எல்லாமே நல்ல பிளான்ஸ் வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால சைட் செட் பேக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம கார்போர்ட்ஸ்லேருந்து உள்ள வந்துட்டோம். இப்போ வராண்டா கிட்ட இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய வராண்டா மாதிரி பண்ணலான்னு முன்னாடி ப்ரொபோசல் இருந்தது. ஆனால் வந்து அதை விட பெட்டர் இன்னும் ஸ்டெப்ஸ் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக ஸ்டெப்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா வைடு ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக நல்லா வந்து கிரனைட்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே இதுவும் லெப்பாத்ரோ கிரனைட்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிளாசி கிரனைட், அதனால் ஒர்க் பண்ணுறது ஈஸி, க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் வந்து இங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம சர்வெண்ட் ஆக்சுவலாக வந்து இது சர்வெண்ட் ரூம் இதுக்கு பின்னாடி. ஸோ இந்த சர்வெண்ட் வந்து இங்கே பெரிய இந்த கிளாஸ் ஃபிக்ஸ்டு கிளாஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ யாராவது வர்றாங்கன்னா இங்கேருந்தே அவங்க மானிட்டர் பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸாக்டாக டைரெக்டாக கேட்லேருந்து பார்த்தா தெரியிற மாதிரி அது பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வால்நட் வெனீர் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹவுஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வால்நட் வெனீர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசி பியூ. ஸோ உள்ளே போகும்போது நான் காட்டும்போது உங்களுக்கு தெரியும் பயங்கர ஷைனிங்காக பயங்கர ரிச்சாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஐட்டம், இந்த வராண்டாக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ரஸ்டிக் ஷாண்ட்லியர், ஜஸ்ட் ஒரு அந்த காலத்து பல்பு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லுக் இருக்கும். ஸோ அதுவே ஒரு வைப் கிரியேட் பண்ணுது. மற்றபடி மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸி நம்ம பில்டிங்ல எல்லாத்தையுமே பண்ற மாதிரி அந்த இட்டாலியன் ட்ரெவர்டினோ மார்பிளை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து வால் கிளாடிங் ஃபுல்லா பண்ணியிருக்கோம். ஸோ அதனால மெயின் டோர்ல வந்து நிற்கிறவங்க யாராவது வந்து ஒரு லெட்டர் ஏதாவது கொடுக்குற வராங்கன்னா சும்மா நிற்க மாட்டாங்க, ஏதாவது கை வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு அழுக்காகாது இந்த இடம். அதே சமயம் இந்த பீடிங் டீடைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷ் நல்லா இருக்கணுக்காக இந்த மாதிரி பீடிங்லாம் பண்ணுவோம். டபுள் திக்னஸ் மோல்டிங், விண்டோ சுற்றி டோரை சுற்றி எல்லாம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நல்ல ஃபினிஷ் கிடைக்கும். இதில் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்கிட்டோ மெஷ். ஸோ கிளையண்ட் வந்து இது ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ டே டைமில் இதை மூடி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் உள்ள இருக்கிற மெயின் டோர் திறந்துருவாங்க. மெயின் டோரில் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் லாக் இருக்குது, எங்கேருந்து வேணால் அதுங்க ஓப்பன் பண்ணலாம் அந்த ஃபெசிலிட்டி. ஸோ இதெல்லாம் இதோட ஃபீச்சர். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த வீட்டோட முக்கியமான ஃபீச்சர் இது பார்த்தீங்கன்னா லாபி. ஸோ இந்த லாபி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் என்ட்ரி. நீங்கள் என்ட்ரு பண்ண உடனே இந்த லாபியோட கம்ப்ளீட் மார்பிள் கிளாடிங்ஸு, ஃப்ளோர்லேயே மார்பிள். இந்த வீடு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இட்டாலியன் மார்பிள் கிரேமா மார்பிள், ராயல் கிரேமா மார்பிள் அப்படிங்கிற இம்போர்ட்டட் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வீடு ஃபுல்லாகவே அது பியூட்டிஃபுல்லாக அந்த லாபியில் செட் ஆகிருக்கு. ப்ளஸ் வால் கிளாடிங் ஃபுல்லாகவே வீடில் வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி இட்டாலியன் ட்ரெவர்டினோ மார்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த படி இந்த லாபியிலே முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்டிலிவர்ட் ஸ்டெப்ஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேன்டிலிவர் ஸ்டெப்ஸ் வந்து உள்ள வாலில் ஆங்கர் பண்ணியிருக்கோம். உள்ள பீம் இருக்குது, ப்ளஸ் ஒரு மெட்டல் பிளேட் இருக்குது. அந்த மெட்டல் பிளேட்டில் இருந்து இந்த படி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்பிள் மாதிரியே தெரியும், ஃபுல்லாக மார்பிள் பிளாக்ல கட் பண்ணி வச்ச மாதிரி தெரியும். இதில் ரொம்ப பியூட்டி என்னன்னு சொன்னால் ஈவன் பாட்டமில் கூட பார்த்தீங்கன்னா மார்பிள் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷலைஸ்டு க்ளூ அவைலபிளாக இருக்குது. ஸோ செயின்ட் கோபைனில் ஒரு பர்டிகுலர் க்ளூ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெரி டியூரபிள் அண்ட் அடிஷன் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ எதுவுமே ஆகாது. இன்ஃபேக்ட் இந்த படி வந்து கேன்டிலிவர் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கும்போது வந்து லைட்டாக ஃப்ளெக்ஸ் ஆகும். ஏன்னு சொன்னால் வந்து கேன்டிலிவர் ஸ்டெப்ஸுங்கிறது ரிஜிடாக இருக்காது, மெட்டல் ஸ்டெப்ஸுங்கிறது. ஸோ அதுதான் மெட்டல் ஸ்டெப்போட அட்வான்டேஜ். பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகாது, கான்க்ரீட் கூட பிரேக் ஆகிடும், மெட்டல் பிரேக் ஆகாது. ஏன்னு சொன்னால் ஃப்ளெக்ஸ் ஆகும். பட் ஆனால் மார்பிளோட நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண மெத்தடில் அது கழண்டு வரதுக்கு சான்ஸே இல்லை. அந்தளவுக்கு பக்காவாக கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி இந்த கம்ப்ளீட்டாக அதை வந்து அதிஷன் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக மேலே அந்த 4th ஃப்ளோர் ஹெட்ரூம் அதில் ஒரு பியூட்டிஃபுல் ஷாண்ட்லியர் போட்டிருக்கோம். அது வரைக்கும் எனக்கு வியூ கிடைக்குது. ஸோ திஸ் லாபி ஆல்சோ இந்த ஸ்டேர் கேஸில் இருக்கிற இந்த 2 விண்டோஸு ஃபேஸிங் வெஸ்டர்ன் சைடு பிரிங்ஸ் இன் லாட் ஆஃப் சன்லைட். ப்ளஸ் எனக்கு நார்த் சைடில் இருக்கிற ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸில் இருந்தும் நிறையா சன்லைட் வருது. அதனால் இட்ஸ் வெரி லைவ்லி லாபி. இதில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சோல் டேபிள். அங்கேருந்து வரும்போது
நேராக வந்து நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட் ஐட்டம் இந்த கன்சோல் டேபிள் தான் பார்ப்பீங்க. இது வால்நட் ஃபினிஷ்லேயே வர்ற மாதிரி கன்சோல் டேபிள் நாங்களே பண்ணி, ரெடிமேடாக எதுவும் வாங்கலை, நாங்களே பண்ணி அதை பியூட்டிஃபுல்லாக பியூவில் ஃபினிஷ் பண்ணுது. ப்ளஸ் இங்கே வந்து லிஃப்ட் இருக்குது. ஸோ திஸ் லிஃப்ட் கோஸ் டு ஆல் 4 floors, மேலே டாப் வரைக்கும் போயிடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அகெயின் இட்டாலியன் ட்ராவர்டினோ மார்பிளை வச்சு ஃபுல்லாகவே கிளாடிங் பண்ணியிருக்கோம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ், கிளாஸ் லிஃப்ட்டு. இந்த லிஃப்ட் வந்து 5% லிஃப்ட் தான், நல்ல ஒரு குவாலிட்டி ஃபினிஷ். இந்த விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேனலிங் ஒரு முக்கியமான ஐட்டம். இந்த வீட்டில் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் பண்ணுற நிறையா ப்ராஜெக்டில் அப்படி தான் பண்ணுவோம். இந்த விண்டோவோட சைடு எட்ஜஸ் தெரியாத மாதிரி உடன் வெனீரில் அப்படியே வந்து பேனல் பண்ணிவிட்டு ஒரு திக்னஸ் கொடுக்கும்போது இதெல்லாம் தான் ரிச் ஹவுஸ், லக்ஸரி ஹவுஸுக்கு அடையாளம். இப்போ இந்த விண்டோவாக இருக்கட்டும் சரி, இந்த டோரோட வெனீர் ஃபினிஷாக இருக்கட்டும் சரி, எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு மேட்சிங்கில் வரும். இல்லைன்னு சொன்னால் இந்த விண்டோ எட்ஜு, இந்த வாலோட கார்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அதை வந்து மறைக்கிறதுக்கு இது மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் ரிச்னஸ் வரும். ஸோ அதனால் இந்த லாபி வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ், ரிச்சாக அமைஞ்சிருக்கு. ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3D வியூவில் என்ன பண்ணமோ அது எக்ஸாக்டாக அப்படியே வந்திருக்கு. நாங்கள் 3D வியூ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த லாபியோட சவுத் சைடில் இருக்கேன்னா, சவுத் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பியூட்டிஃபுல் ஆஃபீஸ் ரூம். ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ் ரூம்குள்ளே போயிட்டு அதோட ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆஃபீஸ் ரூம்குள்ளே வந்துட்டோம். இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 feet by 20 feet, நல்ல பெரிய ரூம் தான் இது. ஸோ இந்த ரூமுக்கு நாங்கள் 3D ஆப்ஷன்ஸு என்ன கொடுத்துருந்தோம்னு காட்டுறேன் பாருங்கள் கிளைண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு ஒயிட் ஃபினிஷ்லேயே இருக்கிற மாதிரி, பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கிளாசிக்காக இது மாதிரி உடன் ஃபினிஷில் ஆப்ஷன் கொடுத்தோம். கிளைண்ட் வந்து இந்த உடன் ஃபினிஷ் ஆப்ஷனை தான் வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஆங்கிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எக்ஸாக்டாக அந்த 3D வியூக்கு மேட்ச் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஆங்கிளும். இந்த ஆங்கிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரியே இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த 3 உடன் எலிமெண்ட்ஸ் அப்படியே இறங்குறது, அது மாதிரி இந்த டேபிளோட டிசைனாக இருக்கட்டும், அந்த கேபினெட்டோட டிசைனாக இருக்கட்டும், அது மாதிரி எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த டிவி யூனிட் வால், அதில் இருக்கிற வெனீர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி ஆஸ் பர் 3D வியூ அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி லார்ஜ் டேபிள். இந்த டேபிளோட ஃபினிஷு, இங்கே இருக்கிற வெனீர் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிச் பியூ கிளாஸியில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா கிளாஸியாக கிளிட்டரிங்காக இருக்குது. இந்த ஆஃபீஸ் ரூமோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அவுட் சைட் கோர்ட்யார்ட். இந்த அவுட் சைட் கோர்ட்யார்ட் என்னன்னு சொன்னால், ஆக்சுவலாக இது செட் பேக் ஸ்பேஸு. இந்த வீடு ஃபுல்லாகவே 5 feet செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. அதை பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு கோர்ட்யார்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை அப்படியே வீட்டுக்குள்ளே அதை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்ததுனால இங்கே நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஏதோ ஒரு கார்டனில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அந்த அவுட் சைட் கோர்ட்யார்டு ஃபினிஷும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையும் நான் 3D வியூவில் என்ன பண்ணோன்னு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ எக்ஸாக்டாக நாங்கள் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். அந்த அவுட் சைட் கோர்ட்யார்டில் ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ், ஒரு கோல்டன் கலர் டெக்ஸ்சர் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். அதில் ஸ்பெஷல் லைட்டிங் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வச்சு பார்த்ததுக்கப்புறம் அந்த கோர்ட்யார்டு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு அந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது நீங்கள் அப்படியே வந்து ஒரு அவுட்டோரில் உட்காந்துருக்க ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாம். இது பியூட்டிஃபுல் ஸ்லைடிங் விண்டோஸ், ஸ்லீக் அலுமினியம் டோஸ்டம் விண்டோஸ். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல் ப்ரீஸு எல்லாமே கிடைக்கும். மஸ்கிட்டோஸ் மெஷ்ஷும் இருக்குது, அதனால் எந்த ப்ராப்ளம் கிடையாது. இந்த கோர்ட்யார்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். கோர்ட்யார்ட்லையும் பார்த்தீங்கன்னா கிரில் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதனால இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிரில் கொடுக்கல. அதனால சேஃப்டி என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த கோர்ட்யார்டுக்குள்ளே யாருமே வர முடியாது. 2 பக்கமும் கிரில் கேட் இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல் ஷேப் கிரில்ஸ் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுது அந்த கோர்ட்யார்டை. அதனால அந்த ஸ்பேஸே வந்து டோட்டலி ப்ரொடெக்டட். அது ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட் இந்த ஆஃபீஸில். இப்போ நம்ம இந்த ஸ்பெஷல் கோர்ட்யார்டை போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்லீக் ஸ்லைடிங் விண்டோஸு, அலுமினியம் விண்டோஸை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த கோர்ட்யார்டுக்குள்ளே போயிடலாம். இந்த கோர்ட்யார்டுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் மெயின் ஃபீச்சர் இந்த டெக்ஸ்சர்ட் வால், அப்புறம் இந்த உடன் மாதிரி இருக்கிற சிராமிக் ஃப்ளோர். இந்த ஃப்ளோர் தான் வந்து ஃபுல்லாக செட் பேக் ஃபுல்லாக இந்த வீடு ஃபுல்லாகவே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே வந்து ஒரு கோர்ட்யார்டு வைப் இது கொடுத்துரும். கம்ப்ளீட் ஸ்டோரேஜ் உள்ளே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணுறதுக்கு விஷயங்கள் எல்லாம், ஈவன் மெயின்டெனன்ஸ் ஐட்டம்லாம் கூட இங்கே யுரேகா ஃபோர்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட, வேக்யூம் கிளீனர்லாம் கூட இது உள்ள தான் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து ஆஃபீஸுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் இது. இப்போ இந்த ஸ்டேர்கேஸில் மேலே போனோன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு. இந்த ஸ்டேர்கேஸ் ஆக்சுவலாக 4 floors மேலே போகுது. ஃபுல்லி இதே மாதிரியே இட்டாலியன் மார்பிளில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஸ்டெப்ஸு ஃபுல்லாக. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா மார்பிள் கிளாட் பண்ணியிருக்கோம். பியூட்டிஃபுல்லாக ரிச் எஃபெக்ட் கொடுக்குது. பட் இதோட மெயின் யூசேஜ் வந்து ஜஸ்ட்டு பியூட்டி மட்டும் கிடையாது, மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா படியில் நம்ம ஊரில் ஏறுறவங்க அது எல்லாமே கை வச்சு தான் ஏறுவாங்க. அதனால் மார்பிள் கிளாட் பண்ணால் யாருமே கை வைக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி நிஷ்லாம் பியூட்டிஃபுல்லாக கொடுக்கும்போது அதை யாரும் போயிட்டு வந்து டச் பண்ணி டேமேஜ் பண்ணி நினைக்க மாட்டாங்க. அதனால் அழகாக நிஷ்ஷு கொடுத்துருக்கோம். நேராக நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம். அங்கே இருக்கிற ஃபீச்சர்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இந்த படியில் இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இந்த 2 பியூட்டிஃபுல் விண்டோஸு, இது ஆல்மோஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் லேண்டிங் வரைக்கும் வரும். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல லைட்டிங். எப்போவுமே டே டைமில் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து லைட் போடவே தேவை இருக்காது. இருந்தாலும் 2 ஸ்பெஷல் லைட்ஸ் இங்கே ஒரு அப் அண்ட் டவுன் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். அது நல்லா இந்த இடத்துக்கு செட் ஆகி வந்திருக்கு. அப்படியே நம்ம இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துவிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ரூம், டைனிங் ரூம் அலாங் வித் கிச்சன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறவாங்க. இப்போ நம்ம லிவிங் ரூமில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ இது நார்த்து, இது சவுத்து.
ஸோ இந்த லிவிங் ரூமோட மெயின் ஃபீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கோட ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஆல்மோஸ்ட் 1700 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. ஏன்னா பார்த்தீங்கன்னா 70 ஃபீட் லென்த்து பில்டிங்கோட சைஸ் மட்டும். அது மாதிரி விட்த்து பார்த்தீங்கன்னா 25 ஃபீட்டு. ஸோ பால்கனிஸ்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் 1700 ஸ்கொயர் ஃபீட்டு. 4 ஃப்ளோர் இருக்குது. ஸோ மேலே ஹெட்ரூம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7500 ஸ்கொயர் ஃபீட்டு. எல்லாருமே வந்து பில்டிங் என்ன காஸ்ட்டு வருதுன்னு யூஸ்வலாக நம்ம யூடியூப்பில் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், 8500 ருபீஸ் ஆயிருக்கு. ஏன் 8500? இந்த ஃபினிஷஸ்லாம் பாருங்களேன், ஃபுல்லாகவே இட்டாலியன் மார்பிள். ஃப்ளோர்ஸ் எல்லாமே இட்டாலியன் மார்பிள், வால்ஸ் எல்லாமே இட்டாலியன் மார்பிள், அவுட் சைட்லேயும் இட்டாலியன் மார்பிள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனார்மஸ் காஸ்ட் ஆட் பண்ணுது. அதே சமயம் வெனீர் ஃபினிஷ் எங்கே பார்த்தாலும், ப்ளஸ் டாய்லெட்ஸ் ஃபுல்லாகவே கூட இட்டாலியன் மார்பிள். இது மாதிரி ஹை எண்ட் ஃபினிஷாக பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 4000 ருபீஸ் ஈஸியாக வந்துடுது. அதுக்கப்புறம் இன்டீரியர் 4500. கன்ஸ்ட்ரக்ஷன் எது, இன்டீரியர் எது, அது ரொம்ப கிளியராக பிரிக்க முடியாது. ஏன்னா மார்பிள்லாம் பார்த்தீங்கன்னா 2க்கு நடுவில் வரும். அதனால் தோராயமாக சொல்கிறது தான் இது. ஸோ 8500 அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடுது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எடுத்துக்கோங்களேன், என்ன காஸ்ட் வரும் 5 ஸ்டார் ஹோட்டல் இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு? 12,000 to 15,000 ஆகுது. ChatGPTயில் கூட நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி நம்ம ஒரு ஹவுஸ் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு இந்த அளவுக்கு ஃபினிஷிங்லாம் பண்ணும்போது ஈஸியாக வந்து 8500, ஆல்மோஸ்ட் 9500லாம் இந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிருது. இப்போ நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்லாம் சிலருக்கு அது சர்ப்ரைசிங்காக தெரியலாம், பட் தட் இஸ் அ ஃபேக்ட். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 6.4 crores அளவுக்கு வந்திருக்கு. பட் அதுக்கான ஒர்த்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே தெரியும். ஸோ இப்போ நான் இந்த லிவிங் ரூமை பற்றி சொல்கிறேன். இந்த லிவிங் ரூமே பார்த்தீங்கன்னா டபுள் ஹைட் ஸ்பேஸு. ஆக்சுவலாக ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளோர் ஒரு 11 ஃபீட் கொடுத்துருக்கோம். இங்கே ரொம்ப ஜாஸ்தி ஹைட்டு கொடுக்கல, ஏன்னா நாங்கள் அப்போ அப்ரூவல் வாங்குற டைமில் சிஎம்டியை ஜாஸ்தி அலோவ் பண்ணல. அதனால் 11 ஃபீட் கொடுத்தோம். ஆனால் ரெகுலராக வந்து நாங்கள் எங்களோட லக்ஸரி ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் கொடுப்போம். ஸோ 11 ஃபீட்டு இங்கே வந்து டபுள் ஹைட் கொடுத்துருக்கோம். நல்லா 22 ஃபீட் ஹைட்டில் வந்து பியூட்டிஃபுல் சீலிங், அப் அண்ட் டவுன் லெவல்ஸ், அக்ரிலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். மேலே போகும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். 3D வியூ என்ன பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். 3D வியூவில் இருக்கிறது எக்ஸாக்டாக பண்ணியிருக்குமா என்ன நீங்களே பாருங்கள். இந்த படிக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தோம், உடன் ஃபினிஷில் ஒன்று, மார்பிள் ஃபினிஷில் ஒன்று. இந்த படியை வந்து பாருங்கள், இப்போ மார்பிளில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஒன்று இந்த ஃபர்னிச்சர் மட்டும் சேஞ்ச் இருக்கும். இதுவும் கிளையண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, ஏற்கனவே எங்ககிட்ட இருக்க ஃபர்னிச்சரை ரீபர்பஸ் பண்ணி கொடுங்கன்னு. நாங்கள் யூஸ் பண்ண ஃபர்னிச்சர் வந்து 3D வியூவில் பாருங்கள், அது போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச் ஆஃப் ட்ரெடிஷ்னல் எலிமெண்ட், ஏன்னா டீக்வுட் ஃபர்னிச்சர். அதனால் நாங்களே இது ரீபர்பஸ் பண்ணி இந்த கலர்லாம் வந்து நாங்கள் எங்கள் கலருக்காக மேட்ச் பண்ணி குஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி அழகாக வந்து இதை கொடுத்துருக்கோம். அதனால பரவாயில்ல, நல்லாவே வந்திருக்கு. இந்த லிவிங் ரூமில் இன்னொரு முக்கியமான ஐட்டம், டபுள் ஹைட் வாலோட இட்டாலியன் மார்பிள் ஃபினிஷ். இந்த ஃபினிஷுக்கும் நாங்கள் 2 ஆப்ஷன் கொடுத்தோம். கடைசியில் இந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய கிளாஸ் வர்ற மாதிரி கொடுத்தோம். ஃபைனலாக இந்த ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் மிரர் இன்லேஸ் இதோட மெயினான ஐட்டம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிண்டட் கிளாஸு, பிவெல்டு கிளாஸு, அப்படியே இட்டாலியன் ட்ரவர்டினோ மார்பிள். நல்லா கவனிச்சது பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில், ஹரிசான்டல் வெயின்ஸு, வெர்டிக்கல் வெயின்ஸு, குரூவ்ஸு இதெல்லாம் பண்ணி ஃபுல் ஹைட்டுக்கு போகும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரிச்னஸ் இருக்குது இதில். இப்போ எனக்கு மேலே தெரியுறது டபுள் ஹைட் ஏரியா. இது பியூட்டிஃபுல் கர்வ்டு கட் அவுட் கொடுத்துருக்கோம். கட் அவுட் வந்து மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் இது மாதிரி யூஸ் ஆகுது. மேலேருந்து கீழே உட்காந்துருக்கவங்கள பார்த்து கூப்பிட்டு பேசலாம், அந்த மாதிரிலாம். ப்ளஸ் இங்கேருந்து வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான அப்பியரன்ஸ் கிடைக்குது. எனக்கு மேலே பார்க்குற ஃபால் சீலிங், அப்படியே வந்து அந்த கேமிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம், அந்த மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில், அதோட வியூலாம் இங்கேருந்து பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக தெரியுது. இந்த வீட்டோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐட்டம் ஆட்டோமேஷன். யூஸ்வலாக நாங்கள் வீடுகள் எல்லாம் பண்ணுறது வந்து ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன் தான் பண்ணுவோம். எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. ஏன்னா 90% ஆஃப் ஹவுசஸில் அது ஏன்னா எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், உங்களுக்கு ஈஸி பண்ணுறது. இது வந்து ஒயர்ட் ஆட்டோமேஷன். ஒயர்ட் ஆட்டோமேஷன் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த சுவிட்ச் பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். பியூட்டிஃபுல் ஹைடெக் சுவிட்ச் ப்ரொவைடட் பை Panasonic. இதுலேயே நீங்கள் டெம்பரேச்சர், ஈவன் ஏர் கண்டிஷனோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், லைட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஃபேனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஈவன் கர்டன்ஸும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற யூனிட் இது ஒன் டச்சோட வீடியோ டோர் ஃபோனோட யூனிட். இது கீழே அது மாதிரி யூனிட் இருந்துச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில், இங்கே செகண்ட் ஃப்ளோரில் இதே மாதிரி ஒரு இடத்துல, தேர்ட் ஃப்ளோரில், எல்லா ஃப்ளோர்லையும் இது கொடுத்துருக்கோம். ஸோ எங்கேருந்து வேணால் நீங்கள் வந்து கேட்டு, டோரு இதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் வந்து ஆளுங்களுக்கு கூட பேசிவிட்டு ஓப்பன் பண்ணி விடலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் இது. ஃபோனில் இருந்தே எல்லாத்தையுமே நான் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த வீட்டில் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு பெரிய பியூட்டிஃபுல் ஓப்பனிங், அப்படியே எனார்மஸ் லைட்டிங் இந்த ஏரியாவுக்கு வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு விண்டோ இருக்குது. இந்த லைட்டிங் வர்றது பெரிய அட்வான்டேஜ். ஈஸ்டாக இருக்கிறதுனால காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கர சன்லைட் வரும். அதுக்கு வந்து இது நீங்கள் கேஎன்எக்ஸ் மூலமாக ஆட்டோமேஷன் மூலமாக ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா காலையில் அந்த சன்லைட் வரும்போது அது க்ளோஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அப்படியே ரைஸ் ஆகி பியூட்டிஃபுல் டிஃப்யூஸ் லைட்டிங் உங்களுக்கு கொடுக்கும். அப்படியே நான் இதை கண்ட்ரோல் பண்ணால்
என்னோடய ஃபோனில் இருந்து அப்படியே ஆப்ரேட் பண்ணலாம் பாருங்கள். இது வந்து நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் லெவலில் இருக்குது. ரூஃப் லெவலில் இருக்கிறத ஆப்ரேட் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் மேலே கொண்டு போகிறேன். ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை வந்து டைமிங் ஷெடியூலில் போட்டிங்கன்னு சொன்னால் அப்படியே இந்தந்த டைமுக்கு ஓப்பன் ஆகுறது க்ளோஸ் ஆகுறது எல்லாம் தானாக நடக்கும். ஸ்டாப் பண்ணுறேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கர்டன் ஒன்று இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். அது லிவிங் ரூம் போகணும். லிவிங் ரூம் பிளைண்டு அதை டவுன் பண்ணுறேன். அப்படியே இறங்குது பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் அமேசிங் சிஸ்டம், பயங்கர யூஸ்ஃபுல் சிஸ்டம். சிலர் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப லேவிஷ் நினைக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வீட்டில். அதே மாதிரி இந்த யூனிட் பாருங்கள், இது ஒரு ஸ்பெஷல் டிஸ்பிளே யூனிட். ஸ்டோரேஜாகவும் யூஸ் ஆகிடுது. அம்ப்ரெல்லா ப்ளஸ் நியூஸ் பேப்பர்ஸு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வைக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு அழகாக ஒரு பெயிண்டிங் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த ஷெல்ஃபுக்கு பேக் லைட்டிங் கொடுத்துட்டு அப்படியே இந்த எட்ஜில் லைட்டிங் வருது பார்த்தீங்களா, அதுவும் பியூட்டிஃபுல் ஆர்டிஃபேக்ட்ஸு கிளையண்ட் வந்து வச்சுருக்காங்க. இதுவும் பியூ ஃபினிஷ், வெனீர் ஃபினிஷ் இதெல்லாம் சேர்த்து இந்த லிவிங் ரூமை வந்து பயங்கர லைவ்ல ஆக்கியிருக்கு. இந்த லிவிங் ரூமோட சைஸு பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 ஃபீட்டு பை 16 ஃபீட் இந்த படி வரைக்கும். பட் படியே வந்து அனதர் 8 ஃபீட்டு. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 24 ஃபீட் பை 24 ஃபீட் மாதிரி 400 ஸ்கொயர் ஃபீட் இது. அதனால தான் உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த வீட்டில் எல்லா ரூமுமே வெரி பிக் சைஸஸ். இப்போ நம்ம கிச்சன் அண்ட் டைனிங் அதுக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த ஏரியாவில் நான் வரும்போதே இது ஒரு சின்ன ஒரு காமன் என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து லூவர் பேனல்ஸு அது மாதிரியே தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் இது வந்து ரெடிமேட் லூவர் பேனல்ஸ் கிடையாது. இது வெனீர் ஃபினிஷில் நாங்களே வந்து எங்கள் கார்பெண்டரை வச்சு அப்படியே வெனீர் வுட்டு வச்சு ஃபினிஷ் பண்ணது. அதனால் உங்களுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் லுக் இருக்காது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னதான் உங்களுக்கு தெரியும், உள்ளே ஒரு காமன் டாய்லெட் இருக்குது, கன்சீல் டோர். அப்படியே உள்ளே போய் ப்ரெஸ் பண்ணி போனேன்னு சொன்னால் இது ஒரு காமன் டாய்லெட்டு. ஸோ இதோட டீட்டெயில் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் இது. ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு அது இருக்கிறதே தெரியாது. அப்படியே கம்ப்ளீட் ஒரு பேனலிங் மாதிரி இருக்கும். அது முக்கியமான ஃபீச்சர். இப்போ நான் உங்களுக்கு கிச்சனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைனிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் நிற்கிறது கிச்சன் ஏரியா. ஸோ இது பியூட்டிஃபுல் ஓப்பன் கான்செப்ட். அதே சமயம் வந்து லிவிங் ரூமுக்கு செப்பரேஷன் கொடுத்துட்டோம். ஜஸ்ட்டு கிச்சனும் டைனிங்கும் மட்டும்தான் ஒரு யூனிட். ஒரு அழகான பூஜா கார்னர் ஒன்று இருக்குது, அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிச்சன் யூனிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு சொன்னால் இது அப்படியே வந்து நல்ல வெரி லாங் சைஸு, ரெண்டு பக்கம் வெரி கன்வீனியன்ட் கவுண்டர். இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இங்கே குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை ஒர்க்கிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப கன்வீனியன்ட். ரொம்ப ஜாஸ்தி இதில் சைஸ் இல்லாதனால ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது 10 ஃபீட் விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கவுண்டரோட எட்ஜு அந்த அவுட்டர் எட்ஜில் இந்த எட்ஜ் வரைக்கும் 10 ஃபீட்டு. இந்த டைரெக்ஷனில் 18 ஃபீட்டு, 180 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் வந்து 13 அடி ஆக்சுவலாக டைனிங்கில். இந்த டைனிங்கோட லென்த் வந்து 15 ஃபீட்டு. ஸோ அது ஒரு 240 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஒரு 180 ஸ்கொயர் ஃபீட்டு. ரெண்டு சேர்த்து ஆல்மோஸ்ட் 420 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. ஸோ இந்த கிச்சனோட மெயின் ஃபினிஷஸ் எல்லாமே கம்ப்ளீட் புல் அவுட்ஸ், வெரி லார்ஜ் புல் அவுட்ஸ். அதுவும் அழகாக ஸ்லீக்காக எல்லாமே ஒரே சைஸ் வர மாதிரி பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக இது மாதிரி பண்ண முடியாது. எந்த ப்ராஜெக்ட்லையும் நாங்கள் அது மாதிரி பண்ணதில்லை. ஒவ்வொன்றும் ஒரு சைஸாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹைட் வைஸாக பார்த்தீங்கன்னா. ஆனால் இதில் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி எல்லாமே ஹேண்டில் லெஸ்ஸாகவும் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எல்லாமே ஸ்லீக்காக ஒரே சைஸாக இருக்குது பாருங்கள். அது ஒரு முக்கியமான ஃபீச்சர். ப்ளஸ் ஆக்ரிலிக் ஃபினிஷ், சேம் பேஜ் கலர் மேலேயும் சரி கீழேயும் சரி சேம் ஆக்ரிலிக் ஃபினிஷ், பயங்கர கிளாஸியாக அழகாக வந்திருக்கு. ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கு கன்சீல் லைட்டிங், அந்த பாஷோட ஹாபு, பாஷோட ஸ்லாண்டிங் சிம்னி, குவாட்ஸ் ஃபினிஷ். குவாட்ஸு அகெயின் ரொம்ப அழகான ஒரு சட்டில் பேட்டர்ன், ஒரு பேஜ் கலர், டபுள் திக்னஸ் பண்ணியிருக்கோம். அந்த மோல்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயிண்ட் எங்கே இருக்குன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே ஃபுல் ஒரு பிளாக்கில் கட் பண்ண மாதிரி நினைப்பீங்க. இந்த கவுண்டர்லேயே நீங்கள் ஜாயிண்ட் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு பியூட்டிஃபுல் ஒர்க்மேன்ஷிப் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்ததுனால ரொம்ப எலிகெண்ட்டாக வந்திருக்கு. ப்ளஸ் பின்னாடியும் பேக் வால் ஸ்ப்ளாஷும் பார்த்தீங்கன்னா சேம் குவாட்ஸே அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கோம். ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ளோரில் என்ன அந்த கிரெமா மார்ஃபில் போட்டோமோ அது அப்படியே கண்டினியூ ஆகி இங்கே வந்திருக்கு. ப்ளஸ் இங்கே ஒரு சிங்க்கு, ஆக்ரிலிக் சிங்க்கு மேட்சிங்காக வந்து உங்களுக்கு கவுண்டருக்கு மேட்சிங்காக இருக்குது. இந்த பக்கமும் ஒரு சிங்க்கு கொடுத்துருக்கோம். ஏன்னு சொன்னால் இது ஒரு ஒர்க்கிங் கவுண்டர். ஏதாவது இங்கே வாஷ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆர்ஓ சிஸ்டம் இருக்குது. ஆர்ஓ யூனிட்டோட இது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. ஆர்ஓ யூனிட் இது உள்ள. ஸோ அதுலேருந்து வந்து உங்களுக்கு இந்த டேப்பில் நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கலாம். ப்ளஸ் இந்த சேம் கவுண்டர் இங்கே கண்டினியூ ஆகுது, குவாட்ஸ் ஃபினிஷ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா புல் அவுட்ஸும் இதுலேயும் எல்லாமே புல் அவுட்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி ஹேண்டில் லெஸ் டிசைன். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் வச்சுருக்கோம். ஏன்னு சொன்னால் இது ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பயங்கர ஒரு க்யூட்டாக அழகான ஃப்ரிட்ஜு. சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஃப்ரிட்ஜு அது சூப்பராக அங்கே ஒன்று இருக்குது, அதை நான் காட்டுறேன். அதே மாதிரி இது ஒரு உங்களுக்கு டிஷ்வாஷர்.
இதுவும் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் காட்டினா தான் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லி எல்லாமே கன்சீல்டு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் 2 லார்ஜ் புல் அவுட்ஸு. இது எல்லாமே கோலா ப்ரொஃபைல் பண்ணதுனால ஹேண்டில்லெஸ் டிசைன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கப்ஸு, பிளேட்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி பெரிய ஐட்டம்ஸ் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ப்ளஸ் விக்கர் பேஸ்கெட்ஸு. இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு விக்கர் பேஸ்கெட்டு. ஸோ இது எல்லாமே அழகாக அமைஞ்சிருக்கு. கிச்சனோட நார்த் சைடில் இருக்கேன். யூஸ்வலாகவே வந்து கிச்சனில் நாங்கள் ஒரு டால் யூனிட் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே நாங்கள் ஃபுல்லாக டால் யூனிட் கொடுத்துருக்கோம். மற்றபடி எக்கச்சக்கமாக ஸ்டோரேஜ் உங்களுக்கு மேலேயும் இருக்குது, கீழேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. பெருசாக ஸ்டோரேஜ் இந்த கிச்சனில் தேவையில்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டால் யூனிட்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த டால் யூனிட்டில் அப்படியே சென்டராக உங்களுக்கு அவன் வந்துருச்சு. மைக்ரோவேவ் அவன் யூஸ்வலாக வந்து நாங்கள் இதுக்கு மேலே கொடுப்போம். கிளையண்ட் வந்து டெஸ்க்டாப் அவனே யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால ஜஸ்ட் அது ப்ரொவிஷன் கொடுக்கல. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், கன்சீல்டு ஃப்ரிட்ஜ். இது வந்து அப்படியே ஹேஃப்லையோட கன்சீல்டு ஃப்ரிட்ஜ் யூனிட் அப்படியே வந்து உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடுது. இது மாதிரி எத்தனை மாடியூல் வேணால் பண்ணலாம். ஃப்யூச்சரில் இது மாதிரி இன்னொரு மாடியூல் ஆட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் வச்சுருக்காரு கிளையண்ட்டு. ஸோ ஃப்யூச்சரில் அவர் யூகேயில் இருக்கார், வந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிச்சனில் எங்கேயுமே ஃப்ரிட்ஜ் இல்லாமல் பயங்கர எலிகெண்ட்டாக இருக்கும். இந்த கிச்சனுக்கும் நாங்கள் 3D வியூ காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ எக்ஸாக்டாக ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கவுண்டர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஸ்பெஷல் கவுண்டர், ரொம்ப திங்க் பண்ணி லேட்டர் தான் டிசைன் பண்ணோம். 3D வியூவில் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் அதர்வைஸ் எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணியிருக்கோம். ஈவன் லைட் ஃபிட்டிங் எங்கே இருக்கணுமோ அது இருக்கும். லைட் ஃபிட்டிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் 3D வியூவில். மற்றபடி ஃபால் சீலிங்காக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், டைனிங்கில் இருக்கிற சீலிங்காக இருக்கட்டும், இந்த ஃப்ளூட்டட் பேனல்ஸாக இருக்கட்டும், இந்த பூஜா யூனிட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா 3D வியூவில் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கும். முக்கியமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது திஸ் பியூட்டிஃபுல் யூனிட். இது ரொம்ப திங்க் பண்ணி அப்படியே ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டோனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளைண்ட் கேட்டார். அப்படியே பிளாக் ஆஃப் ஸ்டோனை வந்து கொண்டு வந்து வைக்க முடியாது, அவ்வளோ எக்ஸ்பென்சிவும் நம்ம பண்ண முடியாது. ஆனால் அதே குவார்ட்ஸை எடுத்து அந்த பிளாக் ஆஃப் ஸ்டோனோட ஃபீலிங் வர்ற மாதிரி அந்த ஷேப் கட் பண்ணி நீங்கள் அப்படியே பாலிஷ் பண்ணி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அழகாக ஜாயிண்ட்டே தெரியாத மாதிரி எவ்வளோ அழகாக லே பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இதுதான் இந்த கவுண்டரோட ஹைலைட். இந்த ஏரியாவோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இது தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நம்ம டைனிங் ரூமில் இருக்கோம். அகைன் இந்த யூனிட் வந்து ரீபர்பஸ் பண்ணி கிளையண்ட்டு அவர்கிட்ட ஏற்கனவே இருக்கிற யூனிட்டை நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம், எனக்கு ரொம்ப பிடிச்ச யூனிட் சொன்னதுனால அண்ட் ஒரிஜினல் டீக்குட் சொன்னதுனால அப்படியே கலர் மேட்சிங், கிளாஸ் டாப்பு, ஃபினிஷிங்லாம் மாற்றிட்டு எல்லாம் குஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி அதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் ஒரிஜினலாக கொடுத்தது பாருங்கள், பியூட்டிஃபுல் டைனிங் டேபிள் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் ஒரு டவுன் த லைன் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் அங்கே லிவிங் ரூம் சோஃபாவும் அப்படி தான் பழைய இது யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் அப்படி தான். லார்ஜ் விண்டோஸ், 2 பக்கமே பார்த்தீங்கன்னா வெரி ஹியூஜ் விண்டோஸ். இதில் முக்கியமான ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலியட் பால்கனி சொல்லுவோம். அது ஒரு ஹேண்ட்ரைல் மாதிரி வச்சு கிளாஸ் இன்சர்ட் இருக்கும். அதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் நீங்கள் இந்த விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்து நின்னீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு பால்கனியில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அது 2 பக்கமும் அது மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பால்கனி மாதிரி இருக்கும். பட் அதே சமயம் விண்டோ தான் இது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பூஜா ரூம் இருக்குது. பூஜா ரூம் வந்து ஜஸ்ட் ஒரு ரூம் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு பார்ட் ஆஃப் த டைனிங் ரூமாக கொடுத்ததுனால அழகாக இந்த இடம் வந்து பியூட்டிஃபுல் ஹைலைட்டாக வந்து இந்த இடத்துல செட் ஆகிடுச்சு. இங்கேருந்து பார்க்கும்போதே இந்த ஏரியாவே வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிருக்கு. சென்டரில் ஒரு டெக்கரேட்டிவ் பேனல் கொடுத்துருக்கோம். 2 சைடும் கோப் லைட்டிங் கொடுத்துருக்கோம். ஸ்பாட் லைட்ஸ் மேலே கொடுத்துருக்கோம். அதர்வைஸ் பியோர் ஒயிட் ஃபினிஷ் அப்படியே வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிருக்கு. ப்ளஸ் இந்த டைனிங் டேபிள், அதுக்கு மேலே இருக்கிற வெனீர்டு லூவர் ஃபினிஷ் அண்டு ஃபேன் நாங்கள் எப்போவுமே அவாய்ட் பண்ணுறது கிடையாது. ஃபேனை ஃபோக்கஸாக வச்சு டைனிங் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபேனை சென்டராக வச்சு 2 பக்கமும் ஷாண்ட்லியர் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து இந்த இடத்தோட பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ். நம்ம லிவிங் ரூமோட நார்த் சைடில் இருக்கேன். நார்த் சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம் 1 இது. உள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. பெட்ரூம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பெட்ரூம்குள்ளே வந்துட்டோம். பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் பெட்ரூம். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே பெரிய பெரிய பெட்ரூம்ஸ் ஆக்சுவலாக. அதனால தான் நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் கம்மி. மொத்தமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வந்து 4 பெட்ரூம்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 20 ஃபீட்டு, இந்த பக்கம் 15.5 ஃபீட்டு, 310 ஸ்கொயர் ஃபீட்டு. அதே சமயம் ப்ளசண்ட்டான பெட்ரூம். இந்த கலர் ஸ்கீமு எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூட்டட் செட்டில் கலர்ஸ் தான். மோஸ்ட்லி ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லைட் பேஜ் கலர்ஸ் அங்கங்கே குஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபினிஷஸாக கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெட்டுக்கு பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல் ஃபேப்ரிக் ஸ்வேட் லெதர் மாதிரி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுதான் இதோட பெட்டோட ஹெட்போர்டோட ஹைலைட்டு. அதை சுற்றி உடன் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். மற்றபடி காட் வந்து சிம்பிள் வெனீர் ஃபினிஷ். காட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டடி டேபிள், காட்டுக்கு 2 சைடும் சைட் டேபிள்ஸு.
ப்ளஸ் யூஸ்வலாக நாங்கள் காட்டுக்கு பின்னாடி விண்டோஸ் கொடுக்க மாட்டோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விண்டோஸ் கொடுத்துருக்கோம். தட் இஸ் பிரிங்கிங் இன் எனார்மஸ் சன்லைட். முக்கியமான எலிமெண்ட், இந்த பெட்ரூம் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறனால அழகான பியூட்டிஃபுல் பால்கனி. இட் இஸ் அகைன் ஜூலியட் பால்கனியோட கொஞ்சம் பெரிய பால்கனி. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட்டு ஒரு ஆள் நின்று அப்படி பார்க்கலாம், அந்தளவுக்கான பால்கனி தான். பட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. தட் பிரிங்ஸ் இன் லாட் ஆஃப் சன்லைட் இன் டு த ஹவுஸ். அண்ட் கர்டன்ஸ் அகைன் இங்கே ஆட்டோமேட்டட், ஃபோனில் ஆப்ரேட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் உங்கள் டோர்கிட்டே ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது, சுவிட்ச் போர்டு இருக்குது, அதுலேருந்து ஆப்ரேட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி அதுலேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம், இன்க்ளூடிங் ஏர் கண்டிஷனிங். வார்ட்ரோப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெனீர் பேட்டர்ன், பியூட்டிஃபுல் சட்டிலாக வந்து நடுவில் வெனீர் வந்து அப்படியே ரன் ஆகிற மாதிரி வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே 3D வியூவில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக இருக்கும். நீங்கள் இந்த வார்ட்ரோப்போட ஆங்கிள் காட்டுற பாருங்கள். அப்படியே நடுவில் வெனீர், பியூ ஃபினிஷில் வெனீர் கொடுத்துருக்கோம். மேலே கீழே ஃப்ராஸ்டி ஒயிட்டு, ஸ்லைடிங் வார்ட்ரோப். ப்ளஸ் இதில் இருக்கிற ஐட்டம் பெட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதோட குஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்குமே தவிர வேறு எல்லாமே எக்ஸாக்டாக ஆல்மோஸ்ட் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஏர் கண்டிஷனிங் இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே லூவர்டு ஏசி, சென்ட்ரலைஸ்டு டக்டபிள் ஏசி. ஏசியோட இன்டோர் யூனிட் உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10x7 ஃபீட்டு. அதுக்கப்புறம் டாய்லெட் ஒரு 10x9 ஃபீட்டு. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு டிவிக்கு ப்ரொவிஷன் ஆக்சுவலாக கொடுத்துருக்கோம். இந்த டிவியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் கன்சீலாக இந்த இருக்கிற எல்லா யூனிட்டையும், இந்த டிவிக்கான எல்லா ப்ரொவிஷனையும் பின்னாடி ட்ரெஸ்ஸிங் ரூமில் கொடுத்துருக்கோம். அதில் ஃபுல்லாக கன்சீல் ஆகிடுச்சு. அதனால் வந்து இங்கே ஜஸ்ட் டிவி மாட்டினாங்கன்னா போதும், வேறு அதுக்கான எந்த ஒயரிங் எதுவுமே தெரியாது, ப்ளக் பாயிண்ட் கூட தெரியாது. ஸோ அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இன்னும் டிவி வந்து ஹேங் பண்ணல கிளையண்ட்டு, அது ஃபியூச்சரில் பண்ணலான்னு இருக்காங்க. நான் ஜூலியட் பால்கனி சொன்னேன் பார்த்தீங்களா, ஜூலியட் பால்கனி கிடையாது இது, ரொம்ப சின்ன ஒரு பால்கனி. பட் ஜஸ்ட்டு வெளியில் நின்று பார்த்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ரோடு இருக்கிறனால நீங்கள் வேடிக்கை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான பால்கனி இது. எலிவேஷனில் மெயினாக வந்து இது எங்களுக்கு ஒரு மெயினான ஃபீச்சராக யூஸ் ஆகிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா சின்ன உடன் ஃப்ளோர் கொடுத்துருக்கோம், கிளாஸ் ஹேண்ட் ரெயிலிங் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப ஸ்லீக்காக அழகாக வந்திருக்கு. மெயினாக என்னென்னு சொன்னால் எனார்மஸ் லைட்டிங் ரூமுக்குள்ளே வருது. அதோட இம்பார்ட்டன்ட், இந்த பால்கனியோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரே லைட்டிங் தான். செகண்ட் ஃப்ளோரில் மெயினாக பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஃப்ரண்ட்டில் ஒரு பெட்ரூம், பேக்கில் ஒரு பெட்ரூம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற பெட்ரூம் வந்து பெட்ரூம் 3ன்னு சொல்கிறோம், பின்னாடி இருக்கிறது பெட்ரூம் 2ன்னு சொல்கிறோம். இந்த இடம் ஒரு சின்ன ஒரு காமன் சிட்டிங் ஏரியா. வி கால் திஸ் கேமிங் ஏரியா. அது ஏன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைரெக்ஷனில் இந்த படி வரைக்கும் 16 ஃபீட், இந்த டைரெக்ஷனில் 24 ஃபீட்டு. ஸோ படியோட சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 24 ஃபீட்டு. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட். திஸ் இஸ் நைஸ், வெரி குட் ஏரியா. பட் இங்கே ஒரு கட் அவுட் இருக்குது. கட் அவுட்டோட சைஸ் வந்து 15x10. ஸோ இந்த கட் அவுட் வந்து நான் இங்கேருந்து பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக கீழே வரைக்கும் எனக்கு பார்க்க முடியுது. அப்படியே நாங்கள் இந்த மார்பிளில் ஃபினிஷ் பண்ண வால், அதோட டீட்டெயில் இங்கேருந்து பார்த்தா அதுதான் மெயின் ஹைலைட். அந்த பியூவல்டு கிளாஸ் அப்படியே வந்து கிளிட்டர் ஆகுது. ப்ளஸ் அந்த மார்பிளோட பியூட்டிஃபுல் ஃபினிஷ், அந்த லக்ஸரி ஃபீல் இங்கேருந்து பார்த்தாலே கொடுக்குது. இந்த ஏரியா ஏன் கேமிங் ஏரியான்னு சொன்னோன்னு சொன்னால், இந்த ஏரியாவில் இங்கேருந்து நேராக ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி உங்களுக்கு கன்சீல்டாக இருக்கும், தெரியாது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து கிளையண்ட் வந்து ஒரு கேமர், அதனால் அந்த ஸ்க்ரீன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் கன்சீல்டாக வச்சுருக்காரு. எங்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ப்ரொஜெக்டர் இருக்குது, இங்கே ப்ரொஜெக்டர் இருக்குது. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிவிட்டு, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிவிட்டு ரிமோட்டை வச்சு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணோன்னு சொன்னால் திஸ் வில் பிகம் அ கேமிங் ஸ்டேஷன். ஸோ இங்கே ஒரு ஷேர் போட்டுட்டு இந்த இடத்துல லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பியூட்டிஃபுல்லாக அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆல்மோஸ்ட் 160 இன்ச்சஸ் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து கேமிங் பார்க்கலாம். அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா. ஸோ அது நல்லா செட் ஆகிருக்கு. ப்ளஸ் இங்கே இருக்கிற ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்பு. ஏன்னா இங்கே அக்ரிலிக் யூனிட்ஸ், அக்ரிலிக் ஃபினிஷை வச்சு அப்படியே மிரர் ஃபினிஷ் வர மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் சீலிங் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த ஒயிட் சீலிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப் அண்ட் டவுன் லெவல்ஸ் டிஃப்ரென்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் லைட் ஃபிட்டிங்ஸ் வந்துருச்சு, ப்ளஸ் 2 ஸ்பீக்கர் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு நேராக அங்கே உட்கார்ந்துருந்து இங்கே பார்க்கும்போது கேமை அந்த ஸ்பீக்கர்ஸ் 2 ப்ளஸ் அங்கே ஒரு கரெக்டாக தலைக்கு மேலே இருக்க மாதிரி ஒரு ஸ்பீக்கர், இந்த 3 ஸ்பீக்கரும் சேர்ந்து ஒரு நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ அப்படியே ஃப்ளோரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள் கீழே நம்ம பண்ணது அதே வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் ஸ்டேர்கேஸு, அதே ஸ்டேர்கேஸ் எல்லா ஃப்ளோர்லேயும் கண்டினியூ ஆகுது. இது எல்லாமே இந்த இடத்தோட ஃபீச்சர். ப்ளஸ் ஹேண்ட் ரெயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹேண்ட் ரெயில் அப்படியே வந்து கர்வ்ட் ஹேண்ட் ரெயில், ஒரே பிளாக் ஆஃப் வுட் எடுத்து அதிலிருந்து இந்த கர்வை கட் பண்ணி எடுத்தோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. கிளாஸும் பார்த்தீங்கன்னா லேமினேட்டட் கிளாஸ், டபுள் கிளாஸ், நடுவில் ஒரு
லேமினேட்டட் லேயர் ஆஃப் பிவிபி லேயர் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் 18 mm கிளாஸ் திக்னஸ், டோட்டல் திக்னஸ் லேமினேஷன்லாம் சேர்ந்து அப்படியே பென்ட் கிளாஸ். அது ரொம்ப டிஃபிகல்ட். இது டெம்ப்ளேட்லாம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணது. ஸோ அதோட ஹேண்ட் ரெயில், இதோட கிளாஸு இதெல்லாம் சேர்ந்து இந்த இடத்த ரொம்ப பியூட்டிஃபை பண்ணுது. ஸோ இந்த கேமிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஜூலியட் பால்கனி ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படின்னு சொல்லிட்டு. பட் இதோட இந்த விண்டோஸ் கவனித்து பாருங்கள். டோஸ்டம் அப்படிங்கிற பிராண்டு, பியூட்டிஃபுல் விண்டோஸு. ஃபினிஷ் அப்படியே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வெரி தின் ஃப்ரேம்ஸ், ஸ்லீக் அண்ட் டால் விண்டோஸ் நிறையா. நல்லா ஒரு ஃபுல் சன்லைட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் வெரி ஸ்ட்ராங், பட் ஆனால் ஸ்லீக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதான் இந்த விண்டோவோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து சிம்பிளாக ரொம்ப அழகாக எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணேன்னு சொன்னால் இது ஒரு ஜூலியட் பால்கனி. ஸோ அப்படியே வந்து இங்கேருந்து நான் ஃபுல்லாக வந்து இந்த ஏரியா எதாவது பார்க்கணுன்னா அப்படி பார்க்கலாம். இதே ஒரு விண்டோ கிரில்லாம் போட்டிருந்தால் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதான் ஜூலியட் பால்கனியோட மெயின் அட்வான்டேஜ். இப்போ நான் இந்த கேமிங் ரூமோட சவுத் சைடில் இருக்கேன். இது வந்து பெட்ரூம் 2. அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபினிஷ், டோரோட ஃபினிஷ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே ரியல் அமெரிக்கன் வால்நட் வெனீர் ஃபினிஷ். டைரக்ஷன் பாருங்கள், வெர்டிக்கல் டைரக்ஷன் அண்ட் ஹரிசாண்டல் டைரக்ஷன் மாற்றி மாற்றி ஒட்டியிருக்கோம். 2 பியூட்டிஃபுல் க்ரூ கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ரேமும் அப்படியே பர்மா டீக்வுட் மேட்சிங் கலரில் அப்படியே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸினஸ் பியூ அது எப்படியே எலிவேட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏல் பிராண்டு இந்த க்ரோம் ஃபினிஷ்டு ஹேண்டில் அதுவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம பெட்ரூம்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம பெட்ரூம்குள்ளே வந்துட்டோம். இந்த பெட்ரூமோட சைஸு பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 feet by 14.5 feet. பியூட்டிஃபுல் சைஸ் ஆக்சுவலாக. இந்த கிளைண்ட் இதை வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக 2 குவீன் சைஸு காட்டு போட்டிருக்கோம். குவீன் சைஸ் காட்ஸ் 2, அதுக்கு பின்னாடி பேனலிங், அதோட குஷன்ஸு, அதுக்கு அப்படியே ஃபுல்லாக வந்து வெனீர் ஃபினிஷு. இங்கே எல்லா வெனீர் ஃபினிஷும் பியூ தான். அது மாதிரி சீலிங்லேயும் ஃபுல்லாக வெனீர் ஃபினிஷ். பயங்கர எக்ஸ்க்ளூசிவாக வந்திருக்கு இந்த ரூம். இதுக்கு நாங்கள் 3D வியூ பண்ணோம். இன்ஃபேக்ட் இதுக்கு ஒரே ஆப்ஷன் தான் பண்ணோம். அந்த ஆப்ஷனே ஃபுல்லாக வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டார் கிளைண்ட்டு. அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்ததுனால பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னாடி குஷன்ஸு அகெயின் ஸ்வேட் லெதர் மாதிரி ஃபினிஷ், ஃபேப்ரிக் ஃபினிஷ். அதுக்கு இன்லேஸ் வித் மிரர் இன்லேஸ் அண்ட் லைட்ஸு, வால் மவுண்டட் லைட்ஸு, ப்ளஸ் அந்த லைட்ஸோடு சேர்த்து ரீடிங் லேம்ப்ஸு இதிலேயே இருக்குது. அப்படியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். 4 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி சைட் டேபிள்ஸ் எல்லாம் கரெக்டான பொசிஷனில் இருக்குது. இந்த ரூமோட முக்கியமான ஃபீச்சர் சவுத் சைடில் இருக்கிற பெரிய பால்கனி. இந்த பால்கனி நல்லா பியூட்டிஃபுல் சைஸ் ஆக்சுவலாக. அப்படியே ஓப்பன் பண்ணால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து வேக்கண்ட்டாக தான் இருக்குது. பின்னாடிலாம் நல்லா ஓப்பனாக இருக்குது. அதனால் நல்ல வியூ அண்டு மஸ்கிட்டோ மெஷ்ஷு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அகெயின் அலுமினியம் விண்டோஸ். ஈவினிங்கில் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏசி கூட தேவையில்லை, அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஃப்ளோரிங் இந்த ரூம்லேயும் பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ண அதே க்ரீமா மார்பிள் ஃப்ளோர் தான். தென் வி ஹவ் கிவன் ப்ரொவிஷன் ஃபார் டிவி ஹியர். அகெயின் மற்ற ரூமில் பண்ண மாதிரி டிவியோட எல்லா யூனிட்ஸையும் பின்னாடி கன்சீல் பண்ணுற மாதிரி ஒயரிங் எல்லாம் பேக் சைடில் கொடுத்துருக்கோம். இந்த ரூமில் இருக்கிற ஃபேன்ஸ் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா க்ரோம் ஃபேன்ஸு எக்ஸாக்டாக நாங்கள் 3D வியூவில் என்ன காமிச்சிருந்தோமோ இன்க்ளூடிங் த ஃபேன்ஸு அதே மாதிரியே வந்திருக்கு. இந்த ரூம்லேயும் நாங்கள் ஏர் கண்டிஷனிங், டக்ட் ஏர் கண்டிஷனிங் தான் கொடுத்துருக்கோம். எல்லா ரூம்லேயும் இருக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக டைக்கின் ஏர் கண்டிஷனிங். அதோட டக்ட் ரூம்குள்ளே ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்க்கும்போது அதை உங்களுக்கு சீலிங் காட்டுறேன். ட்ரெஸ்ஸிங் ரூமோட சைஸு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 feet by 7.5 feet. அதுவே அதுலேருந்து போனீங்கன்னு சொன்னால் டாய்லெட்டும் ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் தான், 10 feet by 7.5 feet. ரெண்டுமே நல்லா ஹியூஜ் ரூம்ஸு. இதே கான்செப்ட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் கண்டினியூ ஆகுது. இதுதான் ட்ரெஸ்ஸிங் ரூம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டர் பண்ண உடனே ஒரு பியூட்டிஃபுல் மிரர். ஸோ மிரரோடு சேர்த்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துலேயே ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்து கம்ப்ளீட் நீங்கள் வந்து ஒரு ரூம்குள்ளே வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகிற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. சீலிங்கில் வந்து ஏசிக்கு ஒரு வெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஏர் கண்டிஷனிங் வந்து ரிட்டர்ன் ஏர் இது வழியாக வரும். அதுக்காக தான் இந்த டோர் கூட பார்த்தீங்கன்னா லூவர் டோராக கொடுத்துருக்கோம். ஏன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ரிட்டர்ன் ஏர் எவ்வளோ நம்ம ஏசி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஏசி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். நிறைய இடத்துல என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா த்ரோ கொடுப்பாங்க, பட் ரிட்டர்ன் கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூல் ஆகணும், ரிட்டர்ன் ஏருக்கும் நிறைய ஏரியா கிடைக்கணுங்கிறதுக்காக லூவர் டோரில் கொடுத்துருக்கோம். அந்த லூவர் வழியாக அப்படியே காற்று செக் பண்ணி இங்கே இருக்கிற லூவர் வழியாக எடுத்து அப்படியே கொடுக்கும்போது என்டையர் ஏரியாவும் கூலாகும், ரிட்டர்ன் ஏர் பாசிபிலிட்டியும் பெட்டராக இருக்கும். 2 பக்கமும் எனக்கு 2 சைடும் வார்ட்ரோப்ஸு, ரெண்டுமே ஸ்லைடிங் வார்ட்ரோப்ஸு. இந்த ரூமில் இந்த வீட்டில் எல்லாம் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்போட திக்னஸ், டோரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 mm சாலிட் திக்னஸ். அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரி ஹை கிளாஸ் லேமினேட்,
high quality MR plus laminate inlaid with natural veneer. ஸோ இது டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் வரும். சிலதில் 2 ஸ்ட்ரிப் வரும், சிலதில் 1 ஸ்ட்ரிப் வரும், சிலதில் பார்த்தீங்கன்னா மேலே ரொம்ப டாப்பில் ஒன்றே ஒன்று மட்டும் வரும். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இந்த திக்னஸ் வார்ட்ரோபோட திக்னஸ் அக்சென்ச்சுவேட் பண்ணுற மாதிரி சைட்லேயும் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த ஏசி கிரில் இங்கே தான் இருக்குது நான் சொன்னது. அது மாதிரி இந்த டாய்லெட்டுக்கு போகிற டோர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த டாய்லெட்டும் அதே பெட்ரூமில் இருக்கிற அதே கான்செப்ட்டு, அதே ஃப்ளோரிங்கில் இருக்கிற அதே மார்பிள் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் டைல்ஸ் இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட் ஆல்மோஸ்ட் அந்த இட்டாலியன் மார்பிள் மாதிரியே இருக்க மாதிரி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக நிறைய டாய்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் கனாப்பனான்னு டிசைன் பண்ணுவாங்க, நிறையா டார்க்கு லைட்டுன்னு எக்கச்சக்கமாக. அப்படிலாம் இல்லாமல் ஒரே மோனோக்ரோமேட்டிக் டிசைன், அப்படியே பியூட்டிஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட் டாய்லெட் ஒரே டிசைன். ஆனால் எல்லாம் ஹை அண்ட் ஃபிட்டிங்ஸ், வெட் ஏரியா ட்ரை ஏரியா செப்பரேஷன் அண்ட் வேனிட்டி கவுண்டர் வித் பியூட்டிஃபுல் குவார்ட்ஸ் ஃபினிஷ், அதுவும் அந்த கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி. தென் ஸ்மார்ட் மிரர், இது எல்லாமே இந்த ரூமில் வந்து நல்லா செட்டாகி வந்திருக்கு. ப்ளஸ் இந்த உடன் வெனீர் கான்செப்ட்டு டோருக்கு இது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிருக்கு. இங்கே உள்ளே வந்தீங்கன்னா இந்த வென்டிலேட்டர் சுற்றி வந்து இந்த பார்டர் பாருங்கள். யூஸ்வலாக டைலில் வந்து எட்ஜில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டைலுக்கு ஒரு ஜாயிண்ட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் போடுவாங்க, அது நல்லாவே இருக்காது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி எங்கேயுமே விட மாட்டோம். அது டோர் பக்கத்துலேயே இருந்தாலும் வென்டிலேட்டர் பக்கத்துலேயே இருந்தாலும் இது மாதிரி கிரனைட்டோ குவாட்ஸோ மார்பிளோ அதுக்கு மேட்சிங் டைலுக்கு மேட்சிங்காக வச்சு அதையே அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு லக்ஸுரி அந்த ஸ்டார் ஹோட்டல் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ இதுதான் எங்கேயும் பண்ணியிருக்கோம். அகைன் நம்ம ப்ராஜெக்ட்லாம் பண்ணுற மாதிரி மேலே ஷவருக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்சீல் ஆகிருக்கு. இதில் ஹீட்டர் உள்ள கன்சீல் ஆகிருக்கு. அதை நீங்கள் எப்போ வேணால் ரிமூவ் பண்ணி அந்த கட் அவுட் பேனில் ரிமூவ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுறது ஈஸி. ப்ளஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு எலிகண்ட் லுக்கும் கொடுக்கும் அது. ப்ளஸ் இந்த வேனிட்டி கவுண்டர் கீழே நிறையா ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே வந்து நல்லா செட் ஆகிருக்கு. கிளையண்ட் வந்து ஷேவர் ப்ரொவிஷன் கேட்டார். ஸோ அதனால் வந்து அவருக்கு, ஏன்னா அவர் யூகேலேருந்து யூஎஸ்லேருந்துலாம் நிறைய ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுனால 110 and 120 வோல்ட்டு ஷேவர் இது கொடுத்துருக்கோம். எல்லா பாத்ரூம்லையும் நாங்கள் என்ன பண்ணுறதுனா வெட் ஏரியாவில் இருக்க தண்ணி வெளியில் போகக்கூடாது. அதே சமயம் வந்து இந்த டாய்லெட்டுக்கு கீழே இந்த கிளாஸுக்கு கீழே இருக்கிற இந்த ஏரியா மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் பண்ணும். இதில் என்ன பண்ணுவோம், கீழே ஒரு லெட்ஜ் வால் எப்பவுமே கொடுத்துருவோம். இது கிரனைட்லேயோ அல்லது மார்பிள்லேயோ அந்த கலர் காம்பினேஷன் ஃபினிஷ் பண்ணுவோம். இங்கே குவார்ட்ஸில் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன, அதனால் என்ன அட்வான்டேஜ்னா இந்த கிளாஸ் கீழே வரைக்கும் போச்சுன்னா அந்த ஜாயிண்ட்லாம் வந்து ரொம்ப அழுக்காகி ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ஈஸி, தண்ணி ரொம்ப ஸ்பில்லாக வெளியில் போகாது. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லாங் ட்ரெயின் கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை அண்ட் ஃபிட்டிங்ஸு, தெர்மோஸ்டாட் ப்ரொவைடட். ஸோ அதனால் ஹீட்டர் உள்ளே இருக்குது. நீங்கள் இதில் கரெக்டான டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெம்பரேச்சரில் கரெக்டாக அது கொடுத்துட்டே இருக்கும். தெர்மோஸ்டாட் இருக்குது. ப்ளஸ் பாடி ஷவர்ஸ் எல்லாம் கோலரோட சிஸ்டம், அப்படியே ஹேண்ட் ஷவர் ப்ளஸ் ரெயின் ஷவர் எல்லாமே சேர்ந்து பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கேமிங் ரூம் செகண்ட் ஃப்ளோரில் இந்த ஏரியாவோட நார்த் சைடில் இருக்கோம். நார்த் சைடில் இருக்கிறது பெட்ரூம் நம்பர் 3. இது உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வாங்க போகலாம். இப்போ நான் இந்த ரூம்குள்ளே வந்துட்டேன். ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 feet இந்த டைரெக்ஷனில், 15.5 feet, ஆல்மோஸ்ட் 310 square feet. ஹியூஜ் ரூம், பியூட்டிஃபுல் ரூம். எல்லா ஐட்டம்ஸும் நல்லா செட் ஆகி வந்துருக்கு, நீங்களே பார்க்குறீங்க. இதுக்கு நாங்கள் 3D வியூஸு என்னென்ன ஆப்ஷன் காமிச்சோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபைனலாக டிசைட் பண்ணது இந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷனோட மெயின் எலிமெண்ட் பெட்டுக்கு மேலே பெட்டில் இருந்து அப்படியே போகிற ஹெட் போர்டு. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் திக்னஸ், ஆல்மோஸ்ட் 3 inches. பேக் சைடில் கோவ் லைட்டிங் நிஷ் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். அந்த நிஷ்ஷோட ஃபினிஷ் அழகாக ஒயிட் ஃபினிஷ், அதுக்கு 3 ஸ்மால் ஸ்பாட் லைட்ஸு, சின்ன ஆர்டிஃபேக்ட்டு, அப்படியே போய் அந்த பெட்டு நேராக அந்த வெனீர் ஃபினிஷ் சீலிங்கில் போய் அப்படியே வந்து ஆப்போசிட்டில் போய் முடியுது. அதுக்கு கீழே டிவி யூனிட்டுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து நல்லா இன்டெகிரேட் ஆகி வந்திருக்கு. 3D வியூவில் இருக்கிறது எக்ஸாக்டாக ரெப்ளிகேட் பண்ணியிருக்குமான்னு நீங்களே பாருங்கள். இந்த பீம் கூட 3D வியூவில் எக்ஸாக்டாக இருக்கும். இந்த கர்டன்ஸ் கூட இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த கர்டன்ஸ் கலர்ஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் அதில் அதே மாதிரி பண்ணது தான். ப்ளஸ் இது எல்லா ரூமில் இருக்க மாதிரியும் ஒரு ஸ்டடி டேபிள் ப்ளஸ் சைட் டேபிள்ஸு எல்லாமே ப்ரொவிஷன் இருக்குது. ப்ளஸ் ஆட்டோமேஷன் சுவிட்சஸ், அங்கேருந்தே நீங்கள் ஏசி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரிமோட் எதுவுமே தேவையில்லை. முக்கியமாக வார்ட்ரோபு, இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வார்ட்ரோப் ப்ளஸ் லாஃப்ட்டு. இந்த லாஃப்ட் மட்டும் நாங்கள் 3D வியூவில் வெனீர் ஃபினிஷில் காமிச்சிருந்தோம். ஸோ வெனீர் ஃபினிஷை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக லைட் ஃபீலுக்காக வெனீர் அதை மட்டும் மாற்றிட்டு ஒயிட் கலரில் மாற்றினோம்.
மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சேமாக இருக்கும். ஸ்லைடிங் டோர், அகெயின் ஹியூஜ் திக்னஸ், வெனீர் இன்லே, இதில் நடுவில் மட்டும் வெனீர் இன்லே, மேலே கீழே ஃப்ராஸ்டி ஒயிட் லேமினேட்டு, ப்ளஸ் பெட்டுக்கு 2 சைடும் 2 பியூட்டிஃபுல் விண்டோஸ் வித் வெனீர் பேனலிங் அண்ட் அலுமினியம் விண்டோஸ். இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் இந்த ரூமோட. நல்ல ஹியூஜ் ரூம், பட் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லுக் இருக்குது. அதே மாதிரி இந்த ரூமோட நார்த் சைடு போனீங்கன்னு சொன்னால் ஒரு பியூட்டிஃபுல் பால்கனி, அகெயின் ஃபேஸிங் தி ரோட் சைடு. இது பால்கனி கொஞ்சம் லைட்டு டவுன் ஆகிடுச்சு. இதே பால்கனி கீழே நம்ம பார்த்தோம் பெட்ரூமில் பியூட்டிஃபுல் லைட்டிங் டே டைமில் வரும். அதுக்கப்புறம் என்னோடய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸிங் ரூம், அகெயின் வெனீர் ஃபினிஷ் இன் PU அமெரிக்கன் வால்நட். உள்ளே போனோன்னு சொன்னால் ட்ரெஸ்ஸிங் ரூமோட சைஸு 10x7.5, ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் தான். ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே போனால் ட்ரெஸ்ஸிங் ரூமோட மெயின் ஃபீச்சர் ரோட் ஃபேஸிங் சைடில் ஒரு பெரிய கிளாஸ் எலிவேஷனில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்லேருந்து எனார்மஸ் லைட் வரும். ஃபிக்ஸ்டு கிளாஸ் தான், பியூட்டிஃபுல் லைட் வரும். இப்போ கொஞ்சம் லைட் டவுன் ஆகிடுச்சு, சன் டவுன். ஆனால் இந்த கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக சன்லைட் வந்து இந்த யூஸ்வலாக ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜஸ்டாக ஒரே டார்க்காக இருக்கும். இந்த ரூம் அப்படி இருக்காது, ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். ஸோ 10 feet by 7.5 feet, ஒரு சைடில் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங் யூனிட் வித் ஸ்மார்ட் மிரர், இந்த ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்கோம். நான் ரூமில் உள்ளே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், டிவிக்கான எல்லாமே ப்ளக்ஸு எல்லாமே வந்து பின்னாடி கன்சீல் பண்ணியிருக்கோம். அது எங்கே பண்ணியிருக்கோன்னா இந்த டோருக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே நாங்கள் கன்சீல் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் டிவிக்கான அந்த டிவிஆராக இருக்கட்டும், செட்டாப் பாக்ஸ்லாம் இதில் வச்சுட்டிங்கன்னு சொன்னால் இங்கேருந்து கனெக்ஷன் அங்கே போயிடும், அங்கே அசிங்கமாக எதுவுமே தெரியாது. என்னோடய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்லைடிங் வார்ட்ரோப் வித் திக் டோர்ஸ், ஃப்ராஸ்டி ஒயிட் லேமினேட் கொடுத்துருக்கோம். தென் சீலிங்கில் ட்ராப் டோர்ஸு, இதில் தான் கன்சீல் ஆகிருக்கு ஏர் கண்டிஷனிங். இங்கேருந்து தான் கம்ப்ளீட்டாக வந்து பெட்ரூமுக்கு ஏசி போகுது. தென் வி ஹாவ் அ ஒய்ஃபை ரவுட்டர் ப்ரொவிஷன் ஆல்சோ. தென் வி ஹாவ் த சென்சர். ஸோ இந்த ரூம்குள்ளே நான் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக லைட்டு ஆன் ஆகிடும். ஸோ அதுக்கு சென்சர், இது எல்லாமே ப்ரொவிஷன் இருக்குது. ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமோட போத் சைட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் காஸ்மெட்டிக் கேபினட்ஸு, அப்படியே வந்து அழகாக சின்ன சின்ன காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம். தென் இப்போ நம்ம டாய்லெட்டுக்குள்ளே போகலாம். டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 feet by 7.5 feet. அகெயின் டைல்ஸு அப்படியே அந்த மார்பிள் ஃப்ளோருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃப்ளோர் வால் எல்லாமே மோனோக்ரோமேட்டிக், ஒரே கலரில் இருக்கிற மாதிரி டைல் எல்லாத்துலேயுமே. நாங்கள் இந்த 3D வியூவில் காமிச்சது எவ்வளோ அழகாக வந்து அதே மாதிரி கொண்டு வந்திருக்கோன்னு பாருங்கள். ஒன்றே என்னென்னு சொன்னால் இந்த வெனீர் ஃபினிஷ் 3D வியூவில் கொஞ்சம் டார்க்காக காமிச்சிருக்கோம். ஆக்சுவலாக வரும்போது நேச்சுரல் வெனீர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் வரும். அமெரிக்கன் வால்நட் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக 3D வியூவில் கொஞ்சம் டார்க்காக காமிச்சிருக்கோம், அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. இந்த ஸ்டடி டேபிள் பாருங்கள், எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் எக்ஸாக்டாக நாங்கள் ரிப்ளிகேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ தூரம் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸாக்டாக அதை கொண்டு வர்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஈவன் இந்த ஃபேன் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் குரோம் ஃபினிஷ் ஃபேன், எக்ஸாக்டாக நாங்கள் 3D வியூவில் என்ன காமிச்சிருக்கோமோ அதே கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோர் போகிறோம். மேலே போய் பார்க்கலாம் வாங்க. தேர்ட் ஃப்ளோருக்கு என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு செப்பரேஷன் கொடுத்துருக்கோம். உள்ளே இருக்க ஏர் கண்டிஷனிங் லீக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் டோர் ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி ஓசோன் ஃபிட்டிங்ஸ்லாம் வச்சு பண்ணது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ உள்ளே போகலாம். இந்த ரூம் வந்து இந்த ஏரியா வந்து பென்ட் ஹவுஸ் டாப் மோஸ்ட் ஃப்ளோர், ஏன்னா இது 4th ஃப்ளோரு. இதில் வந்து பென்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னா டே டைமில் வந்தீங்கன்னா ஃபுல் வியூ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நல்ல பியூட்டிஃபுல் வியூ இருக்கும். இட்ஸ் லார்ஜ் பென்ட் ஹவுஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு செல்ஃப் கண்டெய்ன்டு சிங்கிள் பெட்ரூம் யூனிட் மாதிரி கிளைண்ட் கேட்டார். ஸோ அப்படியே தனியாக ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னா இதில் தங்கலாம். அதனால் இதில் எல்லாமே இருக்குது. ஸோ லிவிங், இது டைனிங், அப்படியே ஒரு பெட்ரூம், பின்னாடி ஃபுல் ஃப்ளெஷ்டு கிச்சன் ஒரு சைடில். இதுதான் இதோட ஃபீச்சர். ஃபுல்லாக வந்து இதில் மெயினான கான்செப்ட் என்னன்னு சொன்னால் கம்ப்ளீட் ஒயிட் கலரில் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் இது ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3D வியூவில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிச்சிருக்கோம் கிளைண்ட்டுக்கு. ஃபர்னிச்சர் இன்னும் வரல, ஃபர்னிச்சர் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயிட்டுன்னு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பேஜ் கலர் என்டையர் கீழே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோ அதே மாதிரியே இந்த ஃப்ளோர்லேயும் பேஜ் கலர் வால்ஸு, பேஜ் கலர் ட்ரெவர்டினோ வால் கிளாடிங் இதெல்லாம் வச்சு ஆப்ஷன் பண்ணி காமிச்சோம். அதுக்கப்புறம் சடனாக வந்து கிளைண்ட் வந்து ஏன் அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடாதுன்னு கிளைண்ட்டுக்கிட்ட நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். ஏன் அதே மாதிரி பண்ணணும், கீழே இருக்க மாதிரி பண்ணணும், மேலே இருக்க டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். கிரே அண்ட் ஒயிட் தீம் காட்டுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து டார்க் ஃப்ளோர் வச்சு ஒயிட் வால்ஸ்லாம் வச்சு ஃபுல் ஒயிட் தீம் காமிச்சோம் 3D வியூ. ஏன் ஃபுல்லாகவே ஒயிட்டாக பண்ணிடக்கூடாது, இன்க்ளூடிங் வால்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஒயிட்டாக காமிச்சோம் பாருங்கள். அதுதான் ஃபைனலைஸ் ஆகிருக்கு.
ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து ஃபர்னிச்சர் மட்டும் கிரேயில் போடுறதா இல்லை பேஜ் கலரில் போடுறதா அப்படின்னு 3D வியூ ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதே மாதிரி வால்ஸ்லாம் நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணமோ 3D வியூவில் எக்ஸாக்டாக வால் அண்ட் சீலிங் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். அப்படியே இந்த வாலில் ஜிப்சம் போர்ட்லேயே வால் கிளாடிங் பண்ணிவிட்டு அதில் க்ரூஸ் கொடுத்து அது அப்படியே ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங்கில் கண்டினியூ ஆகுது. ப்ளஸ் பிவெல்டு மிரர் இன்லே அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக அப்படியே வந்து இதில் சீலிங்லேயும் வச்சுருக்கோம். ரொம்ப கஷ்டம் அது ஃபினிஷ் பண்ணுறது. ரொம்ப டெடிக்கேட்டட் டீம் வச்சு ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி சீலிங்கில் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸு வந்துடுச்சு. ஸோ இதை ஜஸ்ட்டு ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த சீலிங் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் ஆகிடும். ஃப்ளோரிங் மெயினாக இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்பைடர் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளோர். ஒரு சட்டில் ரெட் கலர் வெயின்ஸ் அப்படி பாஸ் ஆகும். ஃபுல் ஃப்ளோர் அதுதான் பியூர் ஒயிட்டாக இருக்கும். கிரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ண மார்பிள் இது. அதே மார்பிள் தான் வால் கிளாடிங் பண்ணியிருக்கோம், லிஃப்ட் கிளாடிங்காகவும் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளோர்லேயே நான் சொன்ன மாதிரி வீடியோ டோர் ஃபோன் இந்த ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் கீழே யாராவது கேட்லேயோ இல்லை மெயின் டோர்லேயோ வந்தாங்கன்னா அவங்கள இங்கேயே அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ரூமில் இருக்க கர்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிரே தீமுக்கு மேட்சிங்காக ஏற்கனவே இதுவுமே வரப்போகிற ஃபர்னிச்சருக்கு மேட்சிங்காக பண்ணி வச்சுட்டோம். எல்லா சைட்லேருந்து இந்த ரூமில் எனார்மஸ் லைட்டிங் வருது. நார்த் சைட்லேருந்து ஈஸ்ட் சைட்லேருந்து டே டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல் டைனிங் டேபிள் டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த டைனிங் டேபிள் உங்களுக்கு 3D வியூவில் காட்டுற மாதிரியே எக்ஸாக்டாக வரப்போகுது. ஸோ அதுக்கு சீலிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்டாக நாங்கள் என்ன 3D வியூவில் காமிச்சிருக்கோமோ அது ஆல்ரெடி பண்ணியாச்சு. இங்கேயும் சீலிங் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 2 ரூமுக்கு நடுவில் இந்த டக்ட் மேலே இருக்கிறது. இதிலிருந்து தான் வந்து உங்களுக்கு 2 பக்கமும் ஏசி த்ரோ வருது. நடுவில் இன்டோர் யூனிட் இருக்குது. அதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்லாம் கீழே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கிரில் பார்த்தீங்கன்னா 2 சைடில் இருக்கும். ஸோ எங்கே ஏர் கண்டிஷனிங் இருந்து வருதுன்னே உங்களுக்கு தெரியாது, கன்சீல்டாக இருக்கும். ஸோ இங்கே தான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்ட் கிச்சன் சொன்ன பார்த்தீங்களா, ஃபுல்லி ஒயிட் கலர் ஆக்ரிலிக் ஃபினிஷு. டோர்ஸ் எல்லாமே ஆக்ரிலிக், வால் கேபினெட்டும் ஆக்ரிலிக், ஃப்ளோர் கேபினெட்டும் ஆக்ரிலிக். அண்ட் அகெயின் அப்படியே நாங்கள் ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் கோலா ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். அப்படியே கட் ஆகாமல் ஃபுல் லென்த்துக்கு போகுது. ப்ளஸ் புல் அவுட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அழகாக இதில் செட் ஆகி வந்திருக்கு. எல்லாமே கம்ப்ளீட் புல் அவுட்ஸ் தான். அகெயின் இந்த ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு கன்சீல்டு ஃப்ரிட்ஜு இதுக்குள்ளே இருக்குது, ஹாஃப்லே. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜு, அதே மாதிரி கீழே எடுத்திங்கன்னா ஃப்ரீசர். ரெண்டுமே இதோட ஸ்பெஷாலிட்டி. கவுண்டர் டாப் குவாட்ஸு பியூர் ஒயிட்டு ஃபுல் லென்த்துக்கு வருது. அப்படியே வந்து ஹாபு, இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, ரெகுலர் ஸ்டவ் இருக்குது, ப்ளஸ் ஸ்லாண்டிங் ஹாபு, ப்ளஸ் பியூர் ஒயிட் ஆக்ரிலிக் ஃபினிஷ் சிங்க்கு, டபுள் சிங்க்கு, ப்ளஸ் இதிலே வந்து உங்களுக்கு டபுள் வாட்டர் கனெக்ஷன். தென் ஃபுல் ஃப்ளெஷ்டு வாஷிங் மிஷின். தென் வி ஹேவ் த அவன்ஸ். எல்லாமே ஃபுல் ப்ரொவிஷன் இருக்குது. யாராவது வந்து தங்குற போது கிளைண்ட் வந்து ஃபியூச்சரில் வந்து தங்கும் போது இதை கம்ப்ளீட்டாக ஒரு பென்ட் ஹவுஸாக யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஈவன் டிஷ்வாஷர் ப்ரொவிஷன் கூட இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி ஃபுல் ஃப்ளெஷ்ட் யூனிட். ஆல்மோஸ்ட் இந்த லிவிங் டைனிங் மட்டும் பார்த்தீங்கனாலே 750 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த கிளாஸ் டோர் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த கிளாஸ் டோர் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, ஸ்லைடிங் கிளாஸ். இதுதான் வந்து இங்கே இருக்கிற இந்த ஏர் கண்டிஷனிங் வெளியில் போகாமல் தடுக்குது. ஃபுல்லாக ஃப்ராஸ்டட் கிளாஸ் பண்ணி ப்ரைவசிக்காக இதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல யூஸ்வலாக கிளாஸ் டோரில் வந்து நீங்கள் லாக் போடுறது ரொம்ப கஷ்டம். இதில் நாங்கள் கஸ்டமைஸாக வந்து இந்த லாக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் நைட்டில் இங்கே லாக் பண்ணிடலாம். ஸோ கிளாஸ் டோர்லேயே கொடுத்துருக்கோம் லாக் ப்ரொவிஷன். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமுக்கு வந்து ஃபுல்லாக கஸ்டமைஸ்டு ஸ்லைடிங் டோர் பண்ணியிருக்கோம். அலுமினியம் ஃப்ரேம்ஸ் அண்ட் ஃபுல்லி ஃப்ராஸ்டட் கிளாஸ். அப்படியே டெலஸ்கோபிக், எவ்வளோ ஸ்மூத்தாக மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு ஃபிங்கர் ஆப்ரேஷனே பண்ணலாம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல் ஒயிட் கலர் தீம்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு நாங்கள் அகெயின் கிளைண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் காமிச்சோம். ஃப்ளோர் ஃபுல்லாக டார்க் க்ரே அண்ட் வால்ஸ் லைட் க்ரே ஒயிட்டு அது மாதிரி காமிச்சோம். தென் ஒரு ஆப்ஷனில் வந்து ஒரு கோல்டன் பேஜ் கலர் வித் சேம் கைண்ட் ஆஃப் இன்லேஸ் வச்ச மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிச்சோம். தென் ஒரு டார்க் க்ரே கலர் வால், கிளாசி வால், அதில் வந்து மிரர் இன்லே அது மாதிரி காமிச்சோம். அதெல்லாம் விட்டுட்டு கடைசியாக ஃபைனலாக வந்து ஃபுல் ஒயிட் கான்செப்டில் ஃபைனல் பண்ணது தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஈவன் குஷன்ஸு இங்கே வந்து பியூட்டிஃபுல் கர்டன். பின்னாடி வந்து ஒரு டெரஸ்க்கு ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்டு டாய்லெட் ப்ரொவிஷன் இருக்குது. ஃபுல்லாக போனீங்கன்னு சொன்னால் ஈவன் ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் டாய்லெட் சேம் ஒயிட் தீமில் தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தேன்னா எனக்கு என்டையர் ஹவுஸ் வியூ ஃபுல்லாக கிடைக்கும். இதுதான் இந்த ஃப்ளோரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ சிங்கிள் யூனிட்டாக இருக்கிறதுனால இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு
இந்த ஃப்ளோர் வந்து உங்களுக்கு ஃபுல் வியூ கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக் வேக்யூம் கிளீனர். இந்த மாதிரி லார்ஜ் ஃப்ளோருக்கு ரொம்ப பெஸ்ட்டு இது. ஸோ ஆன் பண்ணி விட்டால் அதுவே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அகைன் இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போகலாம் வாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஒயிட் கான்செப்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆல்சோ. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே வந்துட்டோம். ட்ரெஸ்ஸிங் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 feet by 7 feet. ஃபுல் ஒயிட் கான்செப்ட், ஃபுல்லி ஒயிட் கிளாசி லேமினேட், ஃப்ளோரும் ஒயிட்டு, எல்லாமே ஒயிட்டு, சீலிங் கூட ஒயிட்டு. அதே மாதிரி டாய்லெட்டுக்கு வந்தீங்கன்னா டாய்லெட்டும் அதே 10 feet by 7 feet தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேம் மார்பிள், நாங்கள் வீடு ஃபுல்லாக என்ன மார்பிள் யூஸ் பண்ணோமோ அதே கோல்டன் ஸ்பைடர் மார்பிளில் எல்லாமே, ஈவன் ஃப்ளோர், வால்ஸு, கவுண்டர் டாப்ஸு, வால் கிளாடிங் எல்லாமே அதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றே ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டைல், இந்த வாலில் மட்டும் வர டைல் மட்டும் எக்ஸாக்டாக அதுக்கு மேட்சிங் டைலை வச்சு யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு மார்பிள் மாதிரியே என்டையராக தெரியும். பட் கவுண்டர் கூட பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் மார்பிள், கோல்டன் ஸ்பைடர் மார்பிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் டைல் மட்டும் நாங்கள் பண்ணது வால் கிளாடிங்கில் டைல், அது மார்பிள் கிடையாது. மீதி எல்லாமே மார்பிள். வெட் ஏரியா செப்பரேஷன் எல்லாமே கீழே நீங்கள் பார்த்த மாதிரியே இருக்குது. ப்ளஸ் ஹைடெக் ஃபிட்டிங்ஸ், ப்ளஸ் கட் அவுட் சீலிங், டோர் கூட ஒயிட் கலர், எல்லாமே ஒயிட் கலரில் வந்ததுனால இந்த என்டையர் ஃப்ளோருக்கு மேட்சிங்காக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் எப்படி எங்களை சூஸ் பண்ணீங்க? நீங்கள் அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கியிருக்கீங்க, ரொம்ப எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனியாக இருந்தீங்க அப்பையிலேருந்து. கொட்டேஷன்ஸ்லாம் கம்பேர் பண்ணீங்க. அந்த கொட்டேஷனை வந்து மற்ற காம்படிஷன்கிட்ட போய் கேட்கும்போது உங்களுக்கு வந்து காம்படிட்டிவாக இருந்துச்சு.